எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாங்களும் சமைப்போம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் செடி நல்லா காய்ச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும்ல சுண்டவத்தல், அதோட பச்சை சுண்டைக்காய் தான் இது செடியிலேயே உள்ளது. பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். அதோட பூ இது பாருங்கள். சுண்டைக்காய் இது பச்சை சுண்டைக்காய் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, சுண்டைக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை உணவில் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. கசப்பு தானே எப்பயுமே மருந்தாக இருக்கும். இந்த சுண்டைக்காயோட நன்மைகளை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகணும். அவ்வளோ நல்லது, உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியமானது. நம்மளுக்கு காய்ச்சல்னாலும் சரி, பீரியட்ஸ் ப்ராப்ளம், பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்துரும். இருமல், சைனஸ், ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தையும் இது நல்லா சரி செஞ்சு கொடுத்துரும் நம்மளுக்கு. கண்டிப்பாக இதை நம்ம உணவில் ஆட் பண்ணியே ஆகணும். இந்த சுண்டைக்காயை வச்சு தான் இப்போ நம்ம வத்தல் குழம்பு செய்ய போகிறோம். சுண்டைக்காயில் உள்ள காம்பெல்லாம் பிச்சுட்டு இதை தட்டி போட்டுட்டு இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதை எப்படி கீறி வச்சுருக்கோண்டு. சுண்டைக்காயில் உள்ள விதைகள் வெளியில் தெரிகிற மாதிரி கீறி வச்சுக்கிறணும். இப்போ வாங்க குழம்பு செய்ய என்னென்ன தேவையானதை பார்க்கலாம். 3 தக்காளி பழமாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். ஒரு 100 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா உரித்து வச்சுருங்க. இதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். இப்போ ஒரு கடாயில் சுண்டைக்காயை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துருங்க. அதோட ஈரமெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வறுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப ஹீட்டில் வச்சுட்டோன்னா அது ஒட்டிக்கிறோம். ஏன்னா அதோட விதைகள்லாம் வெளியில் வரும். அதனால தான் சொல்கிறேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்படியுமே விதை வெளியே வரும், பரவாயில்ல, கண்டினியூவாக வதக்கிடுங்க. நான் ஒட்ட விட்டுறாதீங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா அதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகுது. டார்க் க்ரீனாக இருந்தது லைட் க்ரீனாக மாறுது பாருங்கள். நல்லா அதை வறுத்து ஒரு தனியான ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ அதே கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம் அது நல்லா புரிஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். இப்போ சீரகம் போட்டாச்சு, நல்லா புரிஞ்சு வரட்டும். அதோட மிளகு ஆட் பண்ணிடுங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு மணிக்கு போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். எண்ணெயில் நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம 1.5 ஸ்பூன் அளவு வத்தல் பொடி, அதாவது காஞ்ச மிளகா பொடி இருக்குல்ல, அது 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற அளவு வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, தக்காளி ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகா பொடியை ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு போடுற புளிக்குழம்பு பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. வீட்டில் அரைச்ச மிளகா பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் பேக்கெட்டில் வாங்கினா புளிக்குழம்பு மிளகா பொடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்டைக்காயை இதில் போட்டு நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்குங்க. சுண்டைக்காய் ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டதுனால லைட்டாக அதை மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியையும் ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பியும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரணும். அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தல் குழம்போட நம்ம வடகம், அப்பளம் இதெல்லாம் வச்சு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்கும்போது கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுங்கள். வெல்லம் ஆட் பண்ணுறதுனால குழம்பு நல்லா இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா
நம்ம வச்சுருந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவுமே ஆரோக்கியமான பச்சை சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.